ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி ஒரு பட்ஜெட் ப்ரீமியம் ஃபோனான மோட்டோரோலா ஒன் விஷன் இந்த ஃபோனோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்துக்கு முன்னாடி நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிகேடிக் தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கி நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மோட்டோரோலா ஒன் விஷன் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிறப்பு அம்சம்லாம் இருக்குது. அது என்னென்னா ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு 6.3 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாவும் வைப்ரண்ட்டாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 21:9 அப்படிங்கிற ஒரு வினோதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இது வந்து சினிமேட்டிக் வியூ டிஸ்பிளேன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்க்கறதுக்கு டிஸ்பிளே ரொம்பவே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமராக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது ஓவராலாக வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. கலர்ஸ்லாம் டீசெண்டாகவே ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட exynos 9610 அப்படிங்கிற ப்ராசர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 10 nm டெக்னாலஜியை பில்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃபும் நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸில் எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 ப்ராசருக்கு வந்து ஈக்குவலாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கேமிங் கிராஃபிக்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து மாலி G72 MP3 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்கும் ஆஸ் யூஷுவல் நல்லாவே வந்து ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க மாதிரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். கேமராஸ்னு பார்க்கையில் மோட்டோரோலா ஒன் விஷனில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டூவல் கேமரா செட்டப் வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் f1.7 அப்பேச்சர் கொண்ட லென்ஸ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே டீசெண்டாகவே இருக்குது. அதே மாதிரி செகண்டரி கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கேமரா வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்துலேயும் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஃபோனில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் டெடிகேட்டட் நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. வீடியோ கேப்பபிலிட்டிஸ் பார்க்கும்போது இதில் வந்து 4K 30 FPS வரைக்கும் வீடியோ வந்து எடுக்க முடியும். ஸோ செல்ஃபி சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்ச் ஹோலில் ஒரு 25 மெகாபிக்சல் f2.2 அப்பேச்சர் சைஸில் வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுக்குறாங்க. இதில் எடுக்கிற ஷாட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் டீசெண்டாகவும் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த மோட்டோரோலா ஒன் விஷனில் பார்த்தீங்கன்னா வந்து 4 GB ரேம் மற்றும் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் இந்த ஃபோன் வந்து வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக வந்து நீங்கள் அட் அ டைம் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டான ஆண்ட்ராய்ட் 5ல் வந்து இந்த ஃபோன் வந்து ரன் ஆகுது. கூடிய விரைவில் வந்து ஆண்ட்ராய்ட் Q மற்றும் ஆண்ட்ராய்டு R அப்டேட்டும் வந்து இதுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இந்த மோட்டோரோலா ஒன் விஷனில் வந்து 3500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வாட் குயிக் சார்ஜ் சப்போர்ட் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஃபோன் வந்து பிரேசிலில் லான்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா சுமார் 299 யூரோக்கு வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்திய மதிப்பில் வந்து இது கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுமார் 23,500 அந்த விலைக்கு வந்து இங்கே வந்து லான்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த விலைக்கு வந்து இந்த ஃபோன் வர்த்தா இல்லையா கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த மோட்டோரோலா ஒன் விஷன் ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே காமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதே மாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகேடிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.